நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட கோல்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் இதே மாதிரியான ப்ராக்டிசஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனாலும் உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஏரியா, அதாவது லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப், கெரியர், உங்களோட ஹாப்பினஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஏதாவது ஒரு ஏரியாவில் நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க, இன்னொரு ஏரியா ஸ்டக்காகி இருக்கிற மாதிரி, அதாவது பிஸ்னஸ் நல்லா இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது, ஆனால் பிஸ்னஸ் சரியாக போகலையே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியாவில் நீங்கள் ஸ்டக்காகி இருந்தால் கூட இந்த வீடியோவில் நாம் பார்க்குற ஸ்டெப்ஸ் மூலியமாக உங்கள் கோல்ஸை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணி ஹாலிஸ்டிக்கான ஒரு லைஃப்பில் வந்து க்ரோத்தை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு 4 ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை உங்கள் லைஃப்பில் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வேணும். நீங்கள் ஒரு டெட்லைனோட 1 இயர்க்கு அப்புறம் இல்லை 5 இயர்க்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கணும், 1 இயர் கழிச்சு உங்களுக்கு ஒரு கார் வேணுமா, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும், உங்களோட பிஸ்னஸில் எவ்வளோ க்ரோத் வேணுமா, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், ஹெல்த் வந்துட்டு நான் எப்படி ஹெல்த்தியாக வாழணும், எப்படி ஹாப்பினஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் நீங்கள் ஒவ்வொரு இதுலேயுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த கோல்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஏன் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் படி யார்கிட்டலாம் ரிட்டன் கோல்ஸ் இருந்ததோ அவங்க தான் வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் அவங்க தான் உயர்ந்திருந்தாங்க மற்றவங்கள கம்பேர் பண்ணுறதை விட. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட லைஃப்பை வாழணும், உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஜாப் வேணும், எந்த பிஸ்னஸ் வேணும், மந்த்லி இன்கம் எவ்வளோ வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ, நீங்கள் எப்படிப்பட்ட பர்சனாக இருக்கணும், உங்களோட ஐடென்டிட்டி என்ன, இதெல்லாம் கூட நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 விஷயமாவது ஒரு டெட்லைனோட என்னோடய லைஃப் அப்போ இப்படி இருக்கணும், என்கிட்ட இதெல்லாம் இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், அந்த டைமில் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கணும்னு ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏன் உங்களால் அந்த கோல்ஸ் கான்ஷியஸாக இதெல்லாம் வேணும்னு கோல் செட் பண்ணுறோம், நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துக்கிட்டே வரோம், ஆனாலும் சம்டைம்ஸ் ஏன் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் பிலீஃப்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்தது கேட்டது எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் வைக்கிறீங்க, உங்களோட சப்கான்ஷியஸ் பிலீஃப் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது அப்படின்னாக்கா ரியாலிட்டியில் அதுதான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்வன்சியை தான் எமிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட சப்கான்ஷியஸ் பிலீஃப்ஸ் என்னவா இருக்கோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபீலிங்ஸ் எந்த எனர்ஜி லெவலில் நம்ம வைப்ரேட் ஆகிட்டுருக்கோம், என்ன ஃபீலிங்ஸில் இருக்கோ, அது என்ன எனர்ஜி லெவலில் நம்ம வைப்ரேட் ஆகிட்டுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் உயர்ந்த விஷயம் வேணும் அப்படின்னாக்கா உங்களோட வைப்ரேஷன் லெவலும் ஹையாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சம்டைம்ஸ் நம்ம என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பாஸ்ட் லைஃப்பில் நடந்த இஷ்யூஸு, பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கல, நீங்கள் அந்த ஹர்ட்டை வந்து கேரி பண்ணிகிட்டே வரீங்க, யார் மேலேயாவது கோபத்தோடே இருக்கீங்க, யாரையாவது மன்னிக்க முடியலை அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாமே உங்கள் மைண்டில் ஒரு இன்னர் பிளாக்ஸாக இருக்கும். உங்களோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா உங்களோட தாட்ஸ் தான் அடுத்து ஃபீலிங்காக மாறுது, அதுக்கடுத்து ஆக்ஷன்ஸு, அதுக்கடுத்து ரிசல்ட்ஸாக மாறும். நீங்கள் என்ன நெகட்டிவ் தாட்ஸ் வைக்கிறப்போ இந்த மாதிரி ஹர்ட்டு, கில்ட்டு, ஷேம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்காக வந்துட்டு உங்களுக்கு அடுத்து உருவாகும். அந்த ஃபீலிங்கில் நீங்கள் வைப்ரேட் ஆகுறப்போ உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க நிறைய. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த கிளியரிங் செகண்ட் மெத்தடு இந்த கிளியரிங் ப்ராசஸ் தான். நீங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நடந்த தேவையில்லாத விஷயங்கள், பேட் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்துட்டு பேட் மெமரிஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். அதுதான் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஃபர்கிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரையுமே நீங்கள் மன்னிக்கணும். அந்த ஹர்ட் ஃபீலிங், கில்ட் ஃபீலிங், ஆங்கர், ரெசன்மெண்ட் இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். இதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றப்போ நீங்கள் ரொம்ப
கிளியராக காமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் மைண்டில் போட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் விஷுவலைஸ் பண்ணாலும் அஃபர்மேஷன் சொன்னாலும் அதுக்கு தகுந்த ரிசல்ட்ஸை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் பாஸ்ட் லைஃப் ஹர்ட்டை மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை கேரி பண்ணிவிட்டு அது வந்து உங்கள் மைண்டில் ஒரு இன்னர் பிளாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கேரி பண்ணிகிட்டே வந்து நீங்கள் என்ன தான் விஷுவலைசேஷன் பண்ணாலும் அஃபர்மேஷன் கொடுத்தாலும் சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். ரியாலிட்டிக்கு கான்ஷியஸாக என்ன உங்களால் முடியுமோ அதுதான் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப் நெகட்டிவ்ஸை கிளியர் பண்ணிக்கிறப்போ நிறைய மிராக்கிள்ஸையே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பாஸ்ட் லைஃப் பேகேஜஸ், நெகட்டிவ் பேகேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதுக்கான லிங்க் கூட ஹீலிங் யுவர் எமோஷனல் வுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஹூ ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட், அதை ஹவோயம் சைக்கோ தெரபிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட், பவர்ஃபுல் மெத்தட். அதில் வந்து ஒரு 4 சென்டென்ஸ் தான், அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கூட உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் லைஃப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓவர் வெயிட்டாக இருக்கீங்களா, ஹெல்த் இஷ்யூஸ், இல்லை பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வருது, இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து முழுமையாக பொறுப்பு ஏற்றுக்காமல் இருக்கிறது தான், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் இருக்கிறது தான். உங்கள் மேலே கண்டிப்பாக வந்து தப்பு இருக்கும். ஆனால் நம்ம மற்றவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம், ரைட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம பொறுப்பு ஏற்றுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு சாரி சொல்லுங்களேன். சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்பிள் ஓவர் வெயிட்டாகவே இருக்கும் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணல, ஃபுட் கான்ஷியஸ் இல்லை, நமக்கு ஹெல்த்தி டயட் நம்ம எடுத்துக்கல அப்படின்ட்டு அர்த்தம். ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வருது அப்படின்னாக்கா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கலன்னு அர்த்தம். பிஸ்னஸ் ஃபெயிலியரா, இங்கே வந்துட்டு தப்பு நடக்குதுன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதற்கான ஸ்டெப்ஸை நம்ம எடுக்காமல் விட்டோம். நம்ம மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு தப்புக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் நடந்த எல்லா மிஸ்டேக்ஸ், எல்லா ஹர்ட்ஸுக்குமே நம்ம ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறது. ஹூ ஓப்பன் அந்த மெத்தடில் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறது ஃபர்ஸ்ட், அதை ஃபீல் பண்ணி கேட்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நீங்களே மன்னிப்பு கேட்கறது செகண்ட் சென்டென்ஸு. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ சொல்கிறது, கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. உங்களோட மைண்ட் அண்ட் பாடிக்கு, உங்ககிட்ட உள்ள திங்ஸுக்கு, காடுக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தேர்ட் சென்டென்ஸு. ஃபோர்த்து ஃப்ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐ லவ் யூ அப்படின்றது தான். நீங்கள் உங்களை லவ் பண்ணலாம், உங்களை சுற்றி உள்ள ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, காடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டமே வந்துட்டு உங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். லவ் இஸ் அ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி. லவ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் எனர்ஜி. நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு லவ், அப்ரிசியேஷன், கிராட்டிடியூட் இதெல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நீங்கள் ஹை வைப்ரேஷனில் எலிவேட் ஆகிட்டே இருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 சென்டென்ஸ் ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ உங்களை கிளியர் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் வந்து உங்களை கிளியர் பண்ணிக்கிற ப்ராசஸ்ஸு. செகண்ட் 2 ஃப்ரேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவலில் எலிவேட் பண்ணிக்கிற மெத்தட். இதை 4த்தையுமே ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்கள் கண்ணை மூடி டெய்லி பண்ணுறப்பயே வந்து உங்களை நீங்கள் நல்லா கிளியர் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எதுக்காக உங்கள் கோல்ஸ் ஒன்று வச்சுருப்பீங்கள்ல, எதுக்காக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணணும். அது இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒர்க் பண்ணக்கூடாது. அது உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே நினச்சி அதுக்காக ஒர்க் பண்ணணும். நீங்கள் அந்த விஷயம் உங்ககிட்ட இருந்தால் என்ன மாதிரியான ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங்கை கொண்டு வரணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கார் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கார் உங்ககிட்ட இருந்தால் எவ்வளோ ஹாப்பினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறீங்க, அந்த வீடு இருந்தால் எவ்வளோ ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ணுறீங்க, அந்த ஃபீலிங்கை கொண்டு வர முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் லைக் அட்ராக்ட் லைக் அதுதான் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஃபீலிங்கை நீங்கள் கொண்டு வரதுக்கு தான் நம்ம விஷுவலைசேஷன் பண்ணுறோம், அஃபர்மேஷன் பண்ணுறோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்பெல்லாம் நம்மக்கிட்ட அது இருக்குது அப்படின்ற ஃபீலிங்கை கொண்டு வரப்போ நம்ம மோட்டிவேட் ஆகும், ரைட்டுங்களா? அப்போ மோட்டிவேட் ஆகுறப்போ நம்மளோட எனர்ஜி லெவலும் ஹையாக இருக்கும். நம்ம ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டேக்கிங் ஆக்ஷன் தான். அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆக்ஷன் எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப வேணும். நிறைய பேர் வந்து முக்கால்வாசி சக்ஸஸ்க்கு கிட்டக்க போயிட்டு கிவ் அப் பண்ணிடுவாங்க. நெவர் கிவ் அப் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு அந்த கன்சிஸ்டன்ட் ஆக்ஷனை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வர்றப்போ அந்த மேலே சொன்ன 3 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் டிசைட் பண்ணணும்,
கிளியர் பண்ணிக்கணும். பாஸ்ட் லைஃப் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கணும். தேர்டு, நீங்கள் எதுக்காக ஒர்க் பண்ணுறீங்களோ அது உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே வந்துட்டு ஃபீலை கொண்டு வந்துக்கணும். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா டேக்கிங் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன். இதை 4 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்கிட்டே வர்றப்போ உங்கள் கோல்ஸை உங்களால் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். ஆன்லைன் கன்சல்டிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்னை கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே பிளஸ்ட்.